என்னத்த பாட்டு பார்க்க சூப்பரா இருக்கா? கேட்டுட்டே இருக்கீங்க? ஆமாம் மருமவளே, பார்க்கவும் கேட்கவும் சூப்பராக இருக்குது. கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல கூட இருக்குது. சரி மருமவளே, இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஃபோனில்? அது இன்னைக்கு பாட்டுக்கு போகல. அப்போ ஒரு சாரி கட்டிட்டு போயிருந்தேன். அந்த சாரி எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தேன். நாளே ரொம்ப அம்சமாக அழகாக தெரிஞ்சுனா அதுதான் காலையில் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி என்ன சாரி கட்டிட்டு போயிருந்த மருமவளே? அத்தை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கல்ல என்னோட பிறந்த நாளைக்கு, அந்த புடவை தான் கட்டிட்டு போயிருந்தேன். எது மருமவளே? ப்ளூ கலரில் ஒன்று எடுத்து கொடுத்துருந்தேனே, அந்த புடவையா? ஆமாம், அதே புடவை தான். ரொம்ப சூப்பராக இருந்தேன் நானா. ஆமாம் மருமவளே, என்னோட செலெக்ஷனில் என் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அதுதான் நீ ரொம்ப அழகாக அம்சமாக தெரிஞ்சிருக்க. சரித்த சாப்பிட வாங்க. சாப்பாடு நல்லா இருக்கு. தேங்க்ஸ் தே. நீ எதுக்குமா தேங்க்ஸ் சொல்கிற? காலைல 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்ஷான காயாக நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுனால தானே நீ நல்லா சமைச்சிருக்க. நீ வாங்கிட்டு வர வத்தலும் தொத்தலுமான காய்க்கு நல்லாவா இருக்கும் சாப்பாடு? வாங்கத்த, இதுவும் இப்போ இருக்க ட்ரெண்டிங் சாங். அதுதான் சும்மா ஒரு டான்ஸ் ஆடினேன். உன் டான்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோ சின்ன பொண்ணு, இது என் வீடு. இவங்க வயசுக்கு இவங்க காலையில் செம பாட்டு கேட்டாங்க. நான் ஆடுறது தான் இவங்களுக்கு தப்பாக தெரியுது. என்னம்மா இன்னைக்கு என்ன ரூம் ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது? பெட்ஷீட் மாற்றின இந்த பெட்டுக்கு, அதனால தான் அப்படி தெரியுது போல. ஆமாம் மருமோளே, இது நான் வாங்கி கொடுத்தது தானே இந்த பெட்ஷீட்டு. ரூமே ரொம்ப நல்லா பிரைட்டாக தெரியுது இந்த பெட்ஷீட்டை நீ மாற்றினதும். ஆமாத்து, உங்க செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். அதனால தான் என்ன மாதிரி மருமகளே நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் நான் பாருங்க செலக்ட் எதுவும் பண்ண தெரியாமல் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன்.